ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷென்பா கிட்ட யூயோ வந்து கத்த ஆரம்பிக்கிறா. யுன்ஷுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த வேலையை பாப்பா, அதுவும் உனக்கே இவ்வளவு பெரிய ஆப்பு வச்சிருக்கா அப்படின்னா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், நான் அவளை உயிரோடையே விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு ஷென்பா பார்க்க ஆரம்பிக்க, உன் மேல இருக்க அக்கறையில ஒன்னும் நான் பேசுறேன், நீ ஒன்னும் ஓவரா சந்தோஷப்பட வேண்டாம். நீ என்னதான் இருந்தாலும் நம்மலாம் ஃபர்ஸ்ட் பிரான்ச், நமக்காக தான் அம்மா பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் ரெடி பண்ணாங்க. அந்த பதவிக்கு நீ வராம வேற யாரும் வரது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யூ சமாளிக்க ஷென்பா சிரிக்கிறா. வாணிக்கு எப்படி டீ இலையெல்லாம் ரோஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு வந்து இருக்கால, அந்த மலையை பாத்துக்கிற பொண்ணு வந்து ஃபுல்லா போலீஸா வந்திருக்காங்கன்னு சொல்ல, எதுக்கு போலீஸ் வந்தாங்க அப்படின்னு யூ கேட்டுட்டு இருக்கா. ஷென்பா நேரா கிளம்பி போயிட்டு இருக்கா என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக. பார்த்தா அங்க நிறைய பேரை வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க போலீஸ் எல்லாம். காயிற டீ இலையெல்லாம் தூக்கி தள்ளி விட்டுட்டு அதை பாத்துட்டு இருக்க ஆளுங்களை எல்லாம் தள்ளி விட்டு அங்கிருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வரான். அதான் அந்த மினிஸ்டர் கூட ரொம்ப க்ளோஸா ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பான்ல, அவன் தான் அங்க வந்திருக்கான். ஷென்பா அங்க வந்துடுறா. யூ வந்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க இடத்துக்கே வந்து எங்க கிட்ட வேலை பாக்குறவங்களை இழுத்துட்டு போவீங்க அப்படின்னு கேட்க, சும்மாலாம் ஒண்ணும் வரல, உங்க மேல கேஸ் போட்டுதான் வந்திருக்கோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷென்பா பாத்துட்டு இருக்கா. இங்க பாருங்க, கொஞ்சம் ஓவரா பண்ணாதீங்க, நீங்க கீழே தள்ளி விட்டுருக்கீங்கல்ல, அது அரண்மனைக்கு போக வேண்டியது. ராஜா ஒருவேளை ஏன் வர வேண்டிய டீ கரெக்டா வரலன்னு கேட்டா அதுக்கான பழியை நீங்க ஏத்துப்பீங்களான்னு கேட்க அந்த போலீஸ் லைட்டா பயந்து போயிடுறான். ஷென்பா பாத்துட்டு இப்படி அமைதியா பேசலாம், எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. இன்ஸ்பெக்டர் பாக்குறான், உன்னை வீட்டுல இருந்து துரத்தி விட்டுட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக உன் பாட்டி வீட்லயே கொலை அடிக்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்பியிருக்க. மினிஸ்டர் வரை அந்த விஷயம் போயிருக்கு அப்படின்னு சொல்ல மினிஸ்டரும் அங்க இறங்கி வரான். நேரா உள்ள வந்துட்டு இருக்கான். ஷென்பாவை பாக்குறான். இந்த மினிஸ்டருக்கும் ஷென்பாக்கும் ரொம்ப நாள் ஆகாது போல. அந்த லேடியை கூட்டு வந்து வீட்டுல ஒளிய வச்சதால நிறைய பிரச்சனை இந்த மினிஸ்டருக்கு நடந்துருச்சு இல்ல, அதனால ஷென்பாவை போட்டு தாக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான். நல்லா போய் தேடுங்க, கொள்ளையடிச்ச நகையெல்லாம் இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேட விடுறான். ஆளுங்க தேட போறாங்க. யூ பாத்துட்டு இருக்கா. யாராவது சொந்த வீட்லயே கொள்ளை அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு. ஆனா உள்ள தேட போறவங்க ஏற்கனவே இவங்களே கெட்டவனுங்களே ஒளிய வச்சிருப்பாங்க போல. அந்த நகையெல்லாம் நல்லா பெட்டி பெட்டியா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. யூ பாக்குறா, இது பாட்டி கையில வச்சிட்டு இருப்பாங்கல்ல அந்த பிரேஸ்லெட்கா, இது எப்படி இங்க வந்தது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. உடனே மினிஸ்டர் பாத்துட்டு, அததான் நானும் கேக்குறேன், அந்த பிரேஸ்லெட்லாம் எப்படிமா உங்ககிட்ட வந்தது, நீங்க தானே திருடி இருக்கீங்க அப்படின்னு கேட்க அங்க ஜிங்லாய் வந்துடுறான். ஜிங்லாய் ஷென்பாவை பார்த்து, ஷென்பா நானும் போனா போதுன்னு விட்டுட்டே இருந்தேன், வர வர அநியாயம் பண்ணிட்டு இருக்க, இந்த மலையை நீ திருட்டு பொருளை சேர்த்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருக்கியா, இவ்வளவு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க ஜின்லாயோட ஆளுங்க எல்லாம் சுத்தி போயிட்டு இருக்காங்க. மினிஸ்டர் பாக்குறான், தம்பி என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. சார் இல்ல சார், இங்க இருக்கிற வேல்யூ எல்லாம் பாருங்க, ஒரு 5000 காசுக்கும் மேல வேல்யூ போச்சு அப்படின்னாலே அங்க இருக்கிறவங்க மினிஸ்டர்லாம் விசாரிக்க கூடாது, அதனாலதான் நான் ராஜா அனுப்பி வந்த ஆளு, நான் விசாரிச்சாதான் அந்த கேஸ் கரெக்டா இருக்கும், அதான், இல்லைன்னா உங்களை சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும், நீங்களும் சம்மந்தப்பட்டிருப்பீங்களோன்னு அதான் சொல்றேன் அப்படின்னு ஜின்லாய் சொல்ல, சரிப்பா நீயாவே வாலண்டியரா வந்து கேக்குற, இந்த கேஸ் விசாரிக்கிற பொறுப்பு உன்கிட்டயும் ஒப்படைக்கிறேன், ஆனா 10 நாள் டைம், அதுக்குள்ள எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கல அப்படின்னா உனக்கே தண்டனை கிடைக்கும், பாத்துக்கோ அப்படின்னு மினிஸ்டர் சொல்லிடுறாரு. நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு ஜின்லாய் கூட்டு போறான். அங்க ஜின்லாயோட அந்த சார்னு கூப்பிட்டு மஜிஸ்ட்ரேட் இருப்பான்ல, அவன் ஷென்பாவை ஜெயில போட வர ஜின்லாய் உள்ள வந்துடுறான். ஷென்பா கிட்ட கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறான். அந்த மினிஸ்டர் மட்டும் உன்னை ஜெயிலுக்கு கூட்டு போயிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் உன்னை கொண்டு போட்டிருப்பான், உனக்கெல்லாம் அறிவுன்னு ஏதாவது இருக்கா இல்லையா, பிளான் பண்ணல முன்னாடியே நல்லா பண்ண வேண்டியதானே, இப்ப எப்படி மாட்டிருக்க பாத்தியா, நான் மட்டும் கூட்டு வராம தான் உன் உயிரே போயிருக்கும், என்ன பண்ணிருப்ப அப்படின்னு கேட்டு கண்ணுபடி கத்த ஆரம்பிக்க ஷென்பா பாக்குறா. அதான் நீ இருக்கல, எனக்கு காப்பாத்தி கரெக்டா கூட்டு வர மாட்டியா, அது கூட பண்ண முடியாதான்னு சிரிச்சுட்டே ஒரே வார்த்தையில ஜின்லாயை ஆஃப் பண்ணிடுறா. ஜின்லாய் பாக்குறான். இதுக்கும் மேலையும் அடுத்த வார்த்தை அவனால பேசவே முடியல. பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள விட்டுட்டு வெளியே போயிடுறான். ஷென்பா பாக்குறா, மினிஸ்டர் என்கிட்டயே கைய வைக்கிறான், இருறா உனக்கு இருக்குன்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இங்க யூ சீச்சி எல்லாம் வேகமா வந்து பாட்டி கிட்ட பார்த்து நியாயம் கேட்கலான்னு வராங்க. ஆனா பாட்டி ரூம்ல இருந்து வரல, யுன்ஷு மட்டும் தான் வரா. பாட்டி யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, இங்க இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல, நீ யாரு இதெல்லாம் சொல்றதுக்கு, நான் பாட்டி கிட்ட பேசிக்கிறேன் யூ கிளம்புறா. ஆனா பாட்டி உள்ள இருந்து சத்தம் கொடுக்குறாங்க, யாரும் வராதீங்க, வெளியே போங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற வழியே இல்லாம சீச்சி அப்புறம் இந்த யுன்ஷி இருப்பால, 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க இன்னொரு சிஸ்டர் சைலண்டா இருக்கவ, அவ வந்து சைலண்டா யுன்ஷுவோட கையை பிடிச்சிட்டு, இங்க பாரு யுன்ஷு, நான் என்னைக்குமே உன் மேல கோவம் எல்லாம் பட்டது இல்ல, நம்ம எல்லாம் எப்பயுமே ஒன்னா வந்து அக்கா தங்கச்சிங்க தானே, எப்பவுமே ஒரே மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு முதல் முறையா யுன்ஷுவை கையை பிடிச்சு கூட்டு போயிட்டு இருக்கா. ஆப்போசிட்ல பை வரத பாத்துட்டு அந்த சிஸ்டர் அங்க இருந்து கிளம்பிட யுன்ஷு பாத்துட்டு இருக்கா. பாட்டியை பாத்துக்க வேண்டிய வேலை இருக்கு, நான் வரல அப்படின்னு. யுன்ஷுவை பை வேக வேகமா இழுத்துட்டு போறான். அந்த பக்கமா யான் வரான், அதை பாத்துட்டான். யுன்ஷு சரி கிடையாது, அவளை பாத்துக்கிறதுக்கு ஆள வைங்க, எல்லா மொமெண்ட்டையும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல, சந்தேகப்படுறீங்களா பாஸ் அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்கான். இங்க பை வந்துட்டு
யுன்ஷு நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு, ஆனா இப்ப கூட உன் மேல இருக்கிற காதல் எனக்கு குறையவே இல்ல. நான் எக்ஸாம்காக கேபிட்டல் சிட்டிக்கு போக வேண்டியது இருக்கு, உன்னையும் கூட்டு போயிடுறேன். 2 பேரும் போயிட்டு அங்க போய் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்போம். நான் கிளியர் பண்ணிடுவேன்னு உனக்கு தெரியும்ல, நான் தான் எங்க ஸ்கூல்லயே டாப் ஸ்டூடெண்ட். சோ நான் கிளியர் பண்ணதுமே எனக்கு நல்ல வேலை கிடைச்சிரும், நமக்கு எந்த கவலையும் வராது, புரியுதா அப்படின்னு சொல்ல அங்கிருந்து யுன்ஷு கிளம்ப ஆரம்பிக்கிறா. பையவள பிடிக்கிறான். உங்க அப்பா ஒரு வேலைக்காரி, அதாவது உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி நீ பிறந்த அப்புறம் உங்க அப்பாவை தூரமா ஏதோ ஒரு வேலைக்கு அமிச்சிட்டு உங்க பாட்டி இருக்காங்கல்ல, அதான் இங்க பாட்டி, அந்த பாட்டி உங்க அம்மாவை வேற எங்கேயோ அமிச்சிட்டாங்க, கொலை பண்றதுக்கு உத்தரவு போட்டாங்க, உங்க அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க அப்பாவும் மனசு வருத்தத்துல வெளியே வந்து 3 வருஷத்துக்குள்ள அவரும் இறந்து போயிட்டாரு. சோ பழி வாங்கணுங்கிற எண்ணம் உனக்குள்ள இருக்கு, இந்த கதை உண்மைதானே அப்படின்னு கேட்க வாயை மூடு அப்படின்னு இவ கத்த ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த கதை உண்மைதான் போல, நீங்க பாரு இப்ப மட்டும் நீ என் கூட வரலனா நான் எல்லாரும் முன்னாடியும் போய் உண்மையை சொல்லிடுவேன், உன் பாட்டி கிட்ட போய் உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்ல அவன் கையை கடிச்சு வச்சுட்டு உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு அவ கிளம்பிட்டு இருக்கா. 3 நாள் உனக்கு டைம், அதுக்குள்ள என் கூட ஊரை விட்டு வந்துருன்னு சொல்லிட்டு பை அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க மினிஸ்டரை பாக்குறதுக்கு ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பான்ல அவன் வந்துடுறான். மினிஸ்டர் சொல்லிட்டு இருக்கான், திருடனை எவனும் கையில கிடைக்க கூடாது, கிடைச்சா கதை காலின்னு சொல்ல நான் பாத்துக்கிறேங்க அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் நேரா கிளம்பி மறுபடியும் டீ மலைக்கு போயிடுறான். அங்க ஈ தடுத்து நிறுத்த பாக்குறா, ஆனா யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. ஷென்பா தான் ஏதாவது பண்ணணும், அவளும் ஜெயில இருக்கால. சோ அவ அமைதியா பாத்துட்டு இருக்கா. யூயூவாலையும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவ அமைதியா நின்னுட்டு இருக்கும் போதே டீ மலையில நிறைய பேரை பிடிச்சு ஜெயில போட்டுடுறாங்க. ஒருத்தனை கட்டி அடி அடி நடிச்சு ஒரு சின்ன பையனை வச்சு, நீங்க தானே திருடுனீங்க, இங்க இருக்கிற ஆளுங்க தானே திருடினாங்க, நீ மட்டும் உண்மையை சொல்லிட்டனா உனக்கு தண்டனை கிடையாது, இல்லனா சூடு வைப்பேன் அந்த குழந்தைய மிரட்ட, அந்த குழந்தை ஆமா நாங்க தான் திருடணும் அப்படின்னு பயந்துட்டு ஒத்துக்கிறான். இப்படி வாடா வலிக்கு, இந்த பையனுக்கு எப்படி உண்மை பேசணும்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அந்த பையனை மட்டும் தனியா அனுப்பிட்டு இருக்கான். இங்க மறுபடியும் யூயூ வந்துடுறா. பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு அந்த இன்னொரு சிஸ்டர் இருக்கால, இவளை கூட்டு போய் வெளியே போடுங்க, சும்மா கண்டவங்களும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு யூயூவை கண்டுக்காம அந்த பொண்ணு உள்ள போயிடுறா. இப்ப யூயூக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அக்காவை என்னால காப்பாத்த முடியலன்னு தனியா நின்னு அழுதுட்டு இருக்கா. ஜென்லாய் அதுக்குள்ள அடுத்த பிளானுக்கு போயிடுறான். அந்த மஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு அவனுக்கு புதுசா ஒரு கோட்டு போட்டு விட்டு மீசெல்லாம் ஒட்டி ஒரு பெரிய பணக்கார வியாபாரி மாதிரி மாத்தி, நான் சொல்ல வர்றது புரியுதுல்ல, இன்னைக்கு அதை பண்ணு அப்படின்னு அமுச்சு விட்டுறான். அந்த ஆளும் நேரா போயிட்டு அந்த மஜிஸ்ட்ரேட் இருக்கான்ல, இது பெரிய பிசினஸ் மேன் மாதிரி உட்காந்து பக்கத்துல இருக்க ஒருத்தன் கிட்ட டீல் பேச ஆரம்பிக்கிறான். ரொம்ப அரிய முத்தா இருக்கு, இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு 2 வெள்ளி கட்டி எடுத்து உடனே பணம் கொடுத்துடுறான். அந்த பைக்குள்ள பார்த்தா வெள்ளி கட்டி நிறைய மூட்டை மூட்டையா இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த திருடங்கள்ல ஒருத்தங்க நிப்பான் போல, யாருலாம் ஷென்பாவோட பாட்டி கிட்ட திருடினாங்களோ அவங்க, விக்கலாமா வேணாமா நம்ம கையில இருக்க குட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு நிக்கிறான். ஜின்லாய் பார்த்துட்டு இருக்கான். கண்டிப்பா திருடன் வலையில சிக்குவான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஷென்பா கிட்ட இந்த ஜுன்னு போறான். அதான் ஜின்லாய் கூட அசிஸ்டண்டா இவ வேலைக்கு சேர்த்து விட்டால அந்த பையன், என்ன பரவாயில்ல ஜின்லாய் கூடயே இருக்க போல, கிளர்க்கா மாறிட்ட போல அப்படின்னு ஷென்பா கேட்டுட்டே இவன் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்கிறா. நான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தேன், நீங்க என் அடிமை பத்திரத்தை திருப்பி கொடுத்தனால மட்டும்தான் ஜின்லாய் சார் கூட நல்லா போக முடிஞ்சது. என் அப்பா வந்துட்டு டீ மலையில தான் மேனேஜரா இருக்காரு, என் தங்கச்சி டீ மலையில தான் வேலை பாக்குறாங்க, எங்க வீட்டுல வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாரும் உங்க கருணையால தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், என்னைக்கும் துரோகம் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஷென்பா சாப்பிடும் போது இந்த கேக்குக்குள்ள ஒரு லெட்டர் ஒண்ணு அவன் வச்சிருப்பான் போல, ஜின்லாய் கொடுத்தது. அத அவ வாய்க்கிட்ட போது அத பாட்டுக்கு கைக்குள்ள எடுத்து ஒளிய வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த யாங்கியா இருக்கான்ல, அவன் கிட்ட அந்த திருடன் தலைவன் போயிடுறான். நீ சொன்னதை கேட்டுதான் அந்த வீட்டுல போய் நாங்க திருடணும், இன்னுமே எங்களை ஊரை விட்டு வெளியே அனுப்பாமலே வச்சிருக்க, போலீஸ் எல்லா பக்கமும் தேட ஆரம்பிச்சுட்டாங்க, எப்படி நாங்க வெளியே போறது, எங்களை காப்பாத்த போறியா இல்லையா, இல்லன்னா நீ முதல்ல செத்துருன்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். யாங்கியா பாக்குறான், நான் உயிரோட இருந்தாதான் நீ வெளியே போக முடியும், கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட ஏதோ அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யாங்கியா அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கான். இந்த நேரமா பார்த்து வெளியே ஒருத்தன் போனான்ல, அவன் மறுபடியும் பாஸ் கிட்ட போயிட்டு, பாஸ் இங்க பாருங்க எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சிருக்கு, ஒருத்தன் நல்லா விக்கிறான், அடையாளம் தெரியற மாதிரி நகையெல்லாம் நம்ப வச்சுக்கலாம், ஆனா இந்த மாதிரி முத்து எல்லாம் இருக்குல்ல அது யாருக்கும் அடையாளம் தெரியாது எங்க இருந்து எடுத்தோன்னு, அதெல்லாம் விக்கலான்னு சொல்ல நல்ல ஐடியா, காசையாவது சேர்க்கலாம் அப்படின்னு அந்த பாஸும் ஒத்துக்கிறான். ஷென்பா அன்னைக்கு நைட்டு ஜெயில இருந்துட்டு இருக்கா. உங்களை சார் விசாரிக்க கூப்பிடுறாருன்னு ஜுன்னு வரான். ஷென்பா நேரா போனதுக்கு அப்புறமா நம்ம ஜின்லா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். உன்னை எந்த மாதிரி கொடுமைப்படுத்தணும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணும் நீயே சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல ஷென்பா பாக்குறா. கண்டுக்காத மாதிரி ஜின்லாய் பக்கத்துல வந்து நிக்கிறா. ஒரு பாக்ஸ ஓபன் பண்ணி இது உங்க நகையா அப்படின்னு ஜின்லாய் கேக்குறான் ஷென்பாட்ட. இது பாட்டியோடது, இது எனக்கு நல்ல அடையாளம் தெரியும்னு சொல்ல உடனே அப்படியா அப்படின்னு ஜின்லாய் சிரிக்கிறான். திருடனா அதுக்குள்ள புடிச்சிட்டியா அப்படின்னு ஷென்பா கேட்க, ஆமா புடிச்சிட்டேன், என்ன நம்பி ஒருத்தங்க இங்க இருந்துட்டு இருக்காங்க, இன்னும் நான் பிடிக்காம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா அந்த பாஸ் இருக்கான திருடன் பாஸ், அவனை ஆல்ரெடி புடிச்சு வச்சிருக்காங்க, கட்டி வச்சு அவனை அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஆனா அவன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான், இது கீழே கடந்து எடுத்த அப்படின்னு எதோ போய் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். சரி இன்னும் அவன் உண்மையை சொல்லலைன்னா இவன் போகாட்டி மத்த திருடங்கள்லாம் ஓடி போயிருவாங்க, என்ன பண்றது அப்படின்னு ஜின்லாய்ட்ட கேக்குறாங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்படி நான் உண்மையை வாங்குறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு ஜின்லாய் சொல்றான். ஷென்பா சரி ஓகே நானும் பாக்குறேன், நீ
வாங்குறியான்னு பாக்குறேன்னு சிரிச்சுட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் அந்த திருடன் பாஸ் தூங்கும் போது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள புது போலீஸ் ஒருத்தன் வர மாதிரி வந்து பழைய போலீஸ் எல்லாம் மயக்கம் போட வச்சுட்டு உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல யாங்கியா அமிச்சிட்டாரா. தெரியும் அவர் என்ன காப்பாத்த வரன்னு தெரியும்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி ஓடி வந்துட்டு இருக்கான். அவன் ஓடும் போது ஜின்லாயோட தலைமையில ஆளுங்க வந்து புடிச்சிட்டாங்க. முன்னாடி உன்னை கொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது, ஆனா இப்ப தப்பிச்சு ஓட பார்த்த திருடன் உன்னை கொல்றதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படின்னு ஜின்லாய் அவனை கொல்றதுக்கு வர, வேண்டாம் சார் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் என்ன ஊட்டுறங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடுறான். யாங்கியா எங்க ஒளிஞ்சிருக்கான்னு கூட சொல்லிடுறான். ஆனா நம்ம ஜின்லாயோட ஆளுங்க அங்க இருந்து கிளம்பி போறதுக்குள்ள யாங்கியா சத்தம் கேட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம பை மறுபடியும் யுன்ஷுவை பார்க்க வர, யுன்ஷுவோட வேலைக்கார பொண்ணுதான் இருந்துட்டு இருக்கா. நீங்க சொல்லிரு எப்படியாவது என்ன பார்க்க மாட்டேங்கிறாளா, இன்னைக்கு நைட்டு நம்ம கிளம்பணும், நான் ரெடியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பை அங்க இருந்து போயிடுறான். யுன்ஷு இவனோட தொலை தாங்க முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே சைடு வழியில இருந்து யாங்கியா வரான். எனக்கு நான் நைட்டு வெளியே கிளம்பணும், நம்ம எல்லாம் ஒரே பிளான் போட்டு தானே இந்த வீட்டுல திருடணும், இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது. உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே நான் ஷென்பாவை ஜெயிலுக்கு அமிச்சிட்டேன், ஆனா எனக்கு நீ வாக்கு கொடுத்த மாதிரி என்ன ஊரை விட்டு வெளியே அனுப்பு, இல்லனா உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு இவ்வளவு மிரட்ட ஆரம்பிக்கிறான். யுன்ஷு அமைதியா பாத்துட்டு இருக்கா. இங்க நம்ம ஜின்லாய் கிட்ட மறுபடியும் ஷென்பா உட்கார வச்சிருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு ஷென்பா கேக்குறா. இல்ல அவனையும் புடிச்சாச்சு, அவன் ஆளுங்களோட புடிச்சாச்சு, ஆனா அந்த குற்றவாளி அப்படின்னு நம்ம ஜின்லாய் சொல்ல ரொம்ப அறிவாளி தான், அதுக்குள்ள புடிச்சிட்டு அப்படின்னு அவனை பாராட்டிட்டு இருக்கா. அங்க நம்ம ஜுன்னு வந்துடுறான். அந்த யாங்கியா தப்பிச்சு ஓடுனதை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு போனோம், நேரா அவங்க ஷென்பாவோட வீட்டுக்குள்ள அப்படின்னு நம்ம சொல்ல ஷென்பா பாக்குறா. குற்றவாளி என் வீட்டுக்குள்ள இருக்கதால என்னையும் கூட்டு போங்க, கையை கழட்டி விட்டா ஓடி போயிருவணும்னு பயப்படுறீங்களா அப்படின்னு ஷென்பா கேக்குறா. ஜின்லாய் பார்த்து சிரிச்சுட்டு அந்த அளவுக்கு பயம் இல்ல, ஆனா இப்பதான் நல்லா பேசிட்டு இருக்க, மறுபடியும் பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிருவியோன்னு பயமா இருக்குன்னு சொல்ல, அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு ஷென்பா சிரிச்சுட்டே சொல்றா. அப்போ ஓகே டீல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய் நம்ம ஷென்பாவோட கையையும் கழட்டி விடுறான். இங்க பை வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யுன்ஷு ஒரு வழியா வந்துடுறா. நீ மனசை மாத்திக்கிட்டியா, கிளம்பலாமா அப்படின்னு கேட்க, நீ தான் என்ன மிரட்டிட்டியே, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுன்ஷு பல்லக்குல ஏறுறா. பல்லக்கு தூக்கிட்டு கிளம்புறாங்க. பார்த்தா பல்லக்கு தூக்குற ஒரு ஆளா யாங்கியா நின்னுட்டு இருக்கான். இதுக்காக தான் இந்த யுன்ஷு பிளான்கே சம்மதிச்சிருப்பா போல, யாங்கியாவை ஊரை விட்டு கொண்டு போறது அப்படின்னு. பையவ்ல ஊரை விட்டு கொண்டு போயிட்டு இருக்கான். ஒரு கப்பல்ல படகுல ஏறி 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பை இருக்கான்ல டீயை கொண்டு வந்து யுன்ஷு கிட்ட குடுக்குறான். குடிக்கலான்னு போறான், ஆனா அவ குடிக்காமலே இருந்துடுறா. பை மட்டும் இந்த டீயை குடிக்கிறான். கரெக்டா இப்போ எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுன்ஷு கூப்பிட, வண்டிக்குள்ளேயே இப்போ பெட்டியில இந்த யாங்கியா ஒளிஞ்சிருக்கான். அவன் வெளியே வரான். அவனை பார்த்ததுமே பை கண்டுபிடிச்சிடுறான். இவனை காப்பாத்துறதுக்காக தான் என் கூட பிளான் கொத்துக்கிட்டியா, என்ன நினைச்சிட்டு இருக்க யுன்ஷு, நீ தப்பு பண்ற அப்படின்னு அவளோட கையை பிடிக்க டீயை ஊத்தி யாங்கியாவும் அங்க அமைதியா குடிச்சிட்டு இருக்கான். நீ என்ன மிரட்டுற, அது எனக்கு புரியல, நீ இதே மாதிரி யாங்கியாவும் என்ன மிரட்டினா எனக்கு அதுவும் பிடிக்கல அப்படின்னு யுன்ஷு சொல்றா. பார்த்தா யாங்கியாக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. அங்கே மயங்கி விழுந்துட்டு இருக்கான். பை பாக்குறான், எனக்கும் மயக்கம் வருது. யுன்ஷு என்ன பண்ணன்னு கேட்க, நீங்க 2 பேரும் என்ன மிரட்டினீங்க, என் வாழ்க்கையிலே என்ன ஒருத்தங்க மிரட்டி அடி பண்ணிய வைக்கிறதா எனக்கு பிடிக்காது, என் வாழ்க்கை என் கையில தான் இருக்கணும்னு 2 பேரும் மயங்கி விழுந்திருக்காங்க. அவ பாட்டுக்கு வெளியே வந்து நிக்கிறா. எங்க இன்னும் ஜின்லாய் நம்ம வண்டிய படக பிடிக்கலையா அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. ஆனா யாங்கியா பாக்குறான். எவ்வளவு தைரியம் தான் எனக்கு மயக்க மருந்து கொடுத்திருப்பேன்னு மயங்கி ஓடி வந்துட்டு யுன்ஷுவை கொல்றதுக்கு வரான். ஆனா டக்கு நடுவுல பை வந்துடுறான். பை வயிறுலயே 2 குத்து விழுந்துருது கத்தியால. வேகமா யுன்ஷு ஓடி வரா. இந்த யாங்கியா தலையில அடிச்சுட்டு பைய காப்பாத்துறா. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் அப்படின்னு யுன்ஷு சொல்றா. என் கூட வந்துரு, எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட வந்துருன்னு கடைசி வரைய பை சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதனால முடியாது அப்படின்னு யுன்ஷு நினைச்சிட்டு படகுல இருந்து பைய வெளியே தள்ளி விட்டுறா. மயக்கத்துல இருக்கவன மயங்கிட்டே அவன் ஒரு பக்கம் தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜின்லாயோட ஆளுங்க வந்து படக புடிச்சிடுறாங்க. யாங்கியாவை பார்த்துட்டு யுன்ஷு சொல்றா, திடீர்னு என்ன மிரட்டி இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டான், என்ன காப்பாத்துறதுக்கு பை வந்தனால பை வயிறுலயே கத்தியால குத்திட்டு இந்த யாங்கியா தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டான். நல்ல வேலை என் கையில மயக்க மருந்து இருந்தனால நான் காஃபில மயக்க மருந்து கலந்துட்டேன், இல்லனா என்னால தப்பிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு யுன்ஷு அடுத்து டிராமா போட ஆரம்பிக்கிறா. சரி ஓகே நீங்க இங்க இருந்து போலாம் அப்படின்னு ஜின்லாய் சொன்னதும் யுன்ஷு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஜின்லாய் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜின்லாய் நேரா திரும்பி நம்ம ஷென்பாவை பாக்குறான். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கா, இத்தனை நாள் உன் தங்கச்சியா கூட இருந்தவ இப்படி சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல ஷென்பா அமைதியா நின்னுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வருது. புறா தூது வழியா அசிஸ்டன்ட் போய் ஜின்லாய்ட்ட சொல்லிட்டு இருக்கான். இங்க வந்துட்டு கவர்மெண்ட்ல இருந்து ராஜா அனுப்பி வச்ச ஒரு இன்ஸ்பெக்டர் நாளைக்கு வராராம், ஏதோ ஒரு வேலையா வந்திருக்காரான்னு சொல்ல இதான் சரியான சமயம் அப்படின்னு ஜின்லாய், இந்த யாங்கினோ உயிரோட தான் இருக்கான், தலையில அடிபட்டு மயக்கத்துல, இவனை கூட்டு போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஷென்பா ரொம்ப கோவத்துல மறைச்சு பார்த்துட்டு அப்படியே அமைதியா நிக்கிறா. அந்த புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருல, அவர் ஏதோ ராஜமாதா சொல்லி ஒரு வேலையா ராஜா அனுப்பிதான் இங்க வந்திருக்காரு, மினிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு.
நேரா அப்போ ஜின்லாய் வந்துடுறான். மினிஸ்டர் பார்த்துட்டு கேஸ பத்தி பேச வேண்டிய நேரம் இது இல்லப்பா, நாங்க முக்கியமா வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்ல, இல்ல மினிஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, இன்னைக்கு முக்கியமா பேச வேண்டிய வேலை வந்துருச்சு அப்படின்னு யாங்கியாவ உள்ள கூட்டு வர உத்தரவு போடுறான். அதே மாதிரி அந்த திருட்டு பையனையும் உள்ள கூட்டு வந்துடுறான். அந்த பாஸையும் யாங்கியா பாக்குறான். நான் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணேன், எனக்கு இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணது இந்த மினிஸ்டர் தான், திடீர்னு என்ன கழட்டி விட்டுட்டாரு, அதனாலதான் தப்பிச்சு போறதுக்கு இதெல்லாம் பண்ணேன். எங்க அப்பாவோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அந்த லேடி திடீர்னு காணாம போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் மேல கேஸ் வந்தப்போ இன்னொரு டெட் பாடி, ஒரு ஆம்பளையோட டெட் பாடி எடுத்து இதுதான் என் அத்தையோட டெட் பாடி அப்படின்னு இவர் தான் போய் சொல்ல சொன்னாரு. அதே மாதிரி எங்க ஃபேமிலியும் பண்ணிட்டு அந்த எங்க அத்தையோட புருஷனை தூக்கி நாங்க ஜெயில போட்டோம். ஆனா அதுக்கப்புறமா அது ஆம்பளையோட பாடின்னு தெரிஞ்சு நிறைய பிரச்சனை ஆயிட்டு இப்ப அவங்களை கண்டுபிடிச்சு இந்த அளவு வரைய பிரச்சனை வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் மினிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தீங்களா எப்படி உங்க முன்னாடியே என் மேல பழி போடுறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினிஸ்டர் நடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா பக்கத்துல இருக்க அந்த இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு, நான் ராஜா அனுப்பி ஒரு விசேஷமா வந்தேன், என்ன இப்படி ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ண விட்டாங்க, சரி வாங்க என்னன்னு பாத்துரலாம் அப்படின்னு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க டீ ஃபேக்டரியில யுன்சில இருந்து சீச்சியில இருந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டீ எல்லாம் டெலிவரிக்கு அனுப்பியாச்சு, ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா வந்துட்டாங்க அப்படின்னு சத்தம் கேக்குது. இவங்க அத்தனை பேரும் ஹாப்பி ஆயிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ஷென்பாவோட சேர்ந்து ஃபுல்லா வராங்க. நாம ராஜா அனுப்பின இன்ஸ்பெக்டர், நம்ம ஜின்லாய், மினிஸ்டர்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கூட்டமும் வந்திருக்கு. ஷென்பாவோட இடத்துல இருந்து கூட்டு போன அந்த பையன் எல்லாம் இருக்கான்ல, அவனை கூட்டு வராங்க. இந்த பையன் இங்க வேலை பார்த்தவன் தான் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி உண்மையை சொல்லுப்பான்னு சொல்ல, இந்த இடத்துல நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அதெல்லாம் அந்த ரூம்குள்ளதான் இருக்கு, ஒரு குகை மாதிரி இருக்கும் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு. சீச்சி பாக்குறா, ஏண்டா நம்ம ஏண்டா வெப்பன்ஸ் வச்சிருக்க போறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆளுங்க போறாங்க, போய் பெரிய பெட்டி பெட்டியா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மினிஸ்டர் தான் இங்க வெப்பன்ஸ் எல்லாம் ஒளிச்சு வைக்க சொல்லிருப்பான் போல. ஆனா அந்த பெட்டியெல்லாம் திறந்து பார்த்தா உள்ள ஃபுல்லா டீ பவுடரா இருக்கு. எல்லாமே விதவிதமா டீ பவுடர் இருக்கு, பாட்டில்ல பாக்கெட்ல அப்படின்னு எல்லாமே டீ தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ல மினிஸ்டர் பாக்குறான். அவன் கூட சேர்ந்து இன்னொரு புறம்போக்கு இன்ஸ்பெக்டர் இருப்பான்ல, அவனும் பாத்துட்டு இருக்கான். எப்படி எல்லாம் டீ பவுடரா மாறுச்சு அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஷென்பா கூலா நின்னுட்டு இருக்கா. அந்த குட்டி பையனை பார்த்து லைட்டா கண்ண காட்டுறா. உடனே இந்த குட்டி பையன், சரி இது எல்லாமே ஒட்டுமொத்தமா பிளான் தான் போல. அவன் ஓடி வந்து, என்ன மன்னிச்சிருங்க, இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவரும் இந்த மினிஸ்டரும் தான் சேர்ந்து என்கிட்ட இப்படி எல்லாம் பொய் சொல்ல சொன்னாங்க, அதனாலதான் நான் சொல்லிட்டேன், ஷென்பா மேடம் நல்லவங்க, இங்க வெப்பன்ஸே எதுவும் கிடையாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான். சீச்சியும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கா. ஷென்பா பாக்குறா, ராஜா அனுப்பி வந்த இன்ஸ்பெக்டர் நீங்களாவது எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுங்க, நல்ல தீர்ப்பா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு டிராமா போட்டுட்டு இருக்கா. உடனே இந்த இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு, இதுக்கு எவ்வளவு நீதியோட நேர்மையோட இந்த கேஸ் அப்ரோச் பண்ண முடியுமோ அவ்வளவு அப்ரோச் பண்ணி உங்களுக்கு நல்ல தீர்ப்பு வாங்கி கொடுக்குறேன், எந்த அப்பாவிங்களுக்கும் தண்டனை கிடைக்க கூடாது, தம்பி எந்திரிப்பா அப்படின்னு இந்த குட்டி பையனை தூக்கி விட்டுட்டு நானே இந்த கேஸை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த மினிஸ்டர் ஷென்பாவை மறைச்சு மறைச்சு பாத்துட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.